Hey everyone, what's up and welcome. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா பீஸ்ட் மூவியோட செகண்ட் லுக் போஸ்டர் வந்து நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ லைக் அந்த போஸ்டர் நம்ம பார்த்துட்டு நம்மளோட ஸ்டைல் வந்து நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ நேற்றே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நேற்று கொஞ்சம் பிஸியா, அதாவது பேக்ரவுண்ட் அந்த பிஎன்ஜிலாம் பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ லாஸ்டா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அப்போதான் என்னென்ன பண்ணியிருக்குன்னு அதில் தெரியும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம மாடல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் மாடலுக்கு அதான் பேக்ரவுண்ட் நான் ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஆல்ரெடி எப்படி நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு எப்படி தோணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ அந்த மாடல் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஸோ வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பெருசு பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நல்லா. ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கையில் வந்து கன்று இப்போ வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி நம்ம வந்து இப்போது மாற்றணும். ஸோ நம்ம ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கன் பிஎன்ஜி ஆட் பண்ணியாச்சு. சரி, நம்ம வந்து ஜூம் பண்ணி நம்ம வந்து நல்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மாடலை டச் பண்ணிங்கன்னா மாடல்லேருந்து கொஞ்சம் அசைஞ்சிரும். ஸோ வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்கன்னா லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா அதாவது இங்கே பேக்கில் போய்டும் உங்களுக்கு. ஸோ இமேஜ் நம்ம என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சேம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. வெஸ்ட்டு நம்ம வந்து இரேஸ் டூலில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இன்வென்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எங்கே நீங்கள் வந்து ட்ரா பண்ணுமோ நீங்கள் அங்கே மட்டும் ட்ரா பண்ணிங்கனாலே போதும். ஸோ நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலான்னா இப்போது அந்த ஹெலிகாப்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் அந்த ஹெலிகாப்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மேட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹெலிகாப்டர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் அச்சோ, ஸோ இதுக்கு தான் சொன்னேன். ஸோ நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபிட் ஆகிடுச்சு. நம்ம ஹெலிகாப்டரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டவுன் பேக் கொடுத்துட்டு நம்ம வந்து நல்லா பெருசு பண்ணிக்கலாம். ஸோ பெருசு பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இரேஸ் டூலை கிளிக் பண்ணி மேலே இந்த ஹெட் இருக்குது ஹெலிகாப்டர். லைட்டாக நம்ம வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இரேஸ் பண்ணிவிட்டு சேம் பார்த்திங்கன்னா நம்ம டன் கொடுத்துக்கலாம். சேம் நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அங்கே டோட்டலாக 2 ஹெலிகாப்டர் இருக்கும். நீங்கள் போஸ்டரில் பார்த்துருப்பீங்க செகண்ட் லுக்கில். சேம் நம்ம வந்து இதையும் நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம். இரேஸ் பண்ணிவிட்டு இந்த தேவையில்லாத பார்ட்டை வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். சேம் நம்ம இதுக்கும் நம்ம ஹார்ட்னஸ் வந்து டவுன் பண்ணி நம்ம வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். இரேஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீஸ்ட் டைட்டில் ஒன்று இருக்குல்ல. நான் அந்த பிஎன்ஜி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு மூவ் டவுன் பேக் பண்ணிக்கோங்க. மாடலுக்கு பின்னால் போகிற மாதிரி வச்சுட்டு அந்த ஹெலிகாப்டருக்கும் அதுக்கு முன்னால் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம வந்து லைட்டாக டவுன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து மாடல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மாடலை சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மாடல் டல்லாக இருக்குல்ல. நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னா இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹைலைட்டை வந்து லைட்டாக வந்து டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் வந்து லைட்டாக வந்து டவுன் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வந்து இங்கே டன் கொடுத்துருங்க.
டன் கொடுத்துட்டு திருப்பி அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே போயிட்டு ஸோ லைட்டாக வந்து பிரைட்னஸை வந்து ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளாரிட்டி லைட்டாக வந்து அரௌண்ட் ஒரு 5 கிட்டே நீங்கள் வச்சுக்கோங்க. 5 ஆர் இல்லை 3 அப்படி வச்சுட்டு நம்ம திருப்பி இங்கே டன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பர்ஃபெக்டாக பேக்ரவுண்டுக்கும் நம்மளுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ டோட்டலாக வந்து நம்ம இங்கே டன் கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த கன்னுக்கிட்ட மட்டும் லைட்டாக கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஸோ அந்த இப்போ இந்த இடத்துல ஒரு கன்று ஒன்று வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இப்படி கன்று வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி அந்த பிஎன்ஜி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு கன்று. ஸோ நாம் வந்து இப்போ இங்கே ரொட்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக வந்து வச்சுட்டு ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ பெருசு பண்ணிவிட்டு ஸோ இப்படி நம்ம வந்து லைட்டாக இப்படி சாயிற மாதிரி நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு லைட்டாக சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இந்த கீழே அந்த மண்ணெலாம் பறக்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த பிஎன்ஜி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே கீழே அப்படியே நம்ம டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெஸ்ட்டு ஸோ நம்ம வந்து திருப்பி இன்னொரு சாண்டை பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் வந்து முக்கியமான பிஎன்ஜி இது இருக்கிறதுலே. ஸோ இதில் தான் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம திருப்பி நம்ம பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸோ நம்ம ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் பெருசு பண்ணி ஸோ நம்ம வந்து திருப்பி நம்ம ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு ஒரு ஃபயர் ஒன்று ஆட் பண்ணலாம். சேம் அதே நம்ம வந்து கீழே டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிவிட்டு சேம் நம்ம வந்து இங்கே பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நீங்கள் ஒப்பசிட்டி வேணும்னா நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி வேணான்னா ஸோ நார்மலாக வச்சுக்கோங்க. ஸோ நான் லைட்டாக டவுன் பண்ணிக்கிறேன். 91 கிஸ்ட்டை வெஸ்ட்டு சேம் நம்ம வந்து ஸோ இன்னொரு பிஎன்ஜி சாண்ட் இதை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஎன்ஜி நம்ம ஆட் பண்ணிவிட்டு சேம் நம்ம பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் வச்சுட்டு சேம் நம்ம வந்து ஸோ நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே டோட்டலாக நம்ம வந்து இங்கே வந்து டன் கொடுத்துக்கலாம். டோட்டலாக டன் கொடுத்துட்டு நம்ம இடத்துல வந்து இங்கே ஃபயர் ஸ்பார்க் வர மாதிரி ஒரு பிஎன்ஜி ஒன்று இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த அளவுக்கு அப்படியே நீங்கள் டவுன் பண்ணிவிடுங்க. டவுன் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு மாறிடும். ஸோ நம்ம வந்து இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம லைட்டாக நம்ம வந்து ஸோ பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம சேச்சுரேஷன் லைட்டாக நம்ம டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டவுன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே டன் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போயிட்டு ஸோ இங்கே ஃபேடுன்னு டைப் பண்ணுங்கள். FADE டைப் பண்ணிங்கன்னா ஸோ மூணாவதாக வர ஒரு பிஎன்ஜி ஒன்று இருக்கும். ஸோ அது ஷேடோ மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக வந்து ஓப்பன் ஸோ டவுன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து இங்கே டன் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ட்ரா டூலில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி லேயர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லேயரில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல கீழே டச் பண்ணிங்கன்னா ஸோ நார்மல் இங்கே மல்டி லைட்னிங் அப்படிலாம் இருக்கும். இங்கே போயிட்டு இங்கே ஓவரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ கலர் உங்களை வந்து சூஸ் பண்ண ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம வந்து இந்த ஹெலிகாப்டரில் இருக்குல்ல ஸோ அந்த கலரை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம மாடல் மேலே வந்து நம்ம வந்து ஸோ லைட்டாக நம்ம வந்து ஸோ ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். சேம் நம்ம பார்த்திங்கன்னா ஸோ ஹெலிகாப்டர் மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னொரு லேயரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எம்டி லேயர் ஆட் பண்ணிவிட்டு சேம் பார்த்தீங்கன்னா ஸோ இதே கலரை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. சேம் நீங்கள் ஃபுல்லாக இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா
ஸோ இந்த லேயர் வந்து நீங்கள் டச் பண்ணி இங்கே வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே வந்து ஸோ ஓவர்லே வச்சுருங்க. ஸோ ஓவர்லே வச்சோடனே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு எஃபெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகும் பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ ஒப்பாசிட்டி எதுவும் லைட்டாக நம்ம டவுன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக வச்சுருந்தாலும் ஓகே. ஸோ நம்ம லைட்டாக நம்ம டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். நம்ம வந்து டோட்டலாக இங்கே டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே டூல்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். டூல்ஸை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லைட்டாக வந்து பிரைட்னஸ் வந்து அதிகப்படுத்து ஸோ மைனஸ் பண்ணிக்கிறேன். நான் சேச்சுரேஷனு பண்ணிவிட்டு நாம் வந்து கிளாரிட்டி வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம டோட்டலாக வந்து ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ட்ரா டூலில் கிளிக் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் இமேஜை. ஸோ ட்ரா டூல் மேலே இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணி இங்கே சேவ் இமேஜ்னு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தது? ஸோ கண்டிப்பாக ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எடிட்டிங்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நாளைக்கு ஒரு நியூ எடிட்டிங்கோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.